வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம யூனிட் 6ல் மைக்ரோபயாலஜி டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்ரெடி கல்ச்சர் மீடியானா என்ன, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மெத்தட்ஸ் என்ன, அண்ட் தென் கல்ச்சர் டெக்னிக்ஸ் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் கல்ச்சர் மீடியா. அதாவது ஒரு சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் கல்ச்சர் மீடியா இருக்குது. ஸோ அதோட பர்பஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அப்ளிகேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியா. ஸோ இந்த ஒவ்வொரு கல்ச்சர் மீடியாவுக்கும் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தென் லிமிட்டேஷன்ஸ், இந்த கல்ச்சர் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில எல்லாத்துக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தானே. ஸோ அதே மாதிரி இந்த கல்ச்சர் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் கல்ச்சர் மீடியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா வந்து அசே மீடியா. ஸோ இப்போ இந்த மீடியா அசே வந்து என்ன அப்படின்னா வந்து விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக என்னெல்லாம் இருக்கும், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து த மீடியா யூஸ்டு ஃபார் முல்லர் ஹிண்டன் அகார் மீடியம். ஸோ சரியா? ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டுக்கு அப்போ எதை யூஸ் பண்ணுவாங்க, முல்லர் ஹிண்டன் அகார். அப்போ இங்கே நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பர்டிகுலர் பாக்டீரியாவுக்கு வந்து என்னென்ன மாதிரியான மீடியம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், கொஸ்டினில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம், மேபி மேட்சாக கூட கேட்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீடியம் யூஸ்டு ஃபார் டு கல்டிவேட் த, எந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோப்ஸோட நேமை கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீடியம் நேமை கொடுத்து இந்த மீடியம் வந்து எந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ அப்போ அதுதான் என்ன அப்படின்னா வந்து முல்லருக்கு இன்டர்ன் அகார். ஸோ இப்போ இதில் வந்து 1.7% அகார் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ அது இருக்கிறதுனால ஃபார் பெட்டர் டிஃபியூஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இதில் அந்த அகார் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ கண்டென்ஸ். இது தவிர அதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, விச் அப்சார்ப்ஸ் டாக்ஸின் ரிலீஸ்டு பை பாக்டீரியா. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாக்டீரியா ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸினை என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும். சரியா? ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் என்ன பண்ணலாம், ஸோ அப்சார்ப்ஸ் ரிலீஸ்டு அப்சார்ப் டாக்ஸின் ரிலீஸ்டு பை த பாக்டீரியா அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டார்ச் தான். சரியா? ஸோ இப்போ இந்த மீடியா பிளேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷன் வந்து சீனார் வந்து ஆன்டிபயோட்டிக்கை சுற்றி என்ன இருக்குன்னா ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷன் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கெப்பாசிட்டி இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மினிமல் மீடியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மினிமல் மீடியாவுக்கு ஒரு சில பிரின்சிபிள்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, மினிமல் மீடியா இஸ் அ டிஃபைன்ட் மீடியம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து டிஃபைன்டுனா என்னது, டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு சில விஷயங்களை அது வந்து ஃபாலோ பண்ணாது தான் டிஃபைன்டு. சரியா? ஸோ ப்ராப்பராக இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து அதில் என்ன ஆகும், மைக்ரோப்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் கார்பன் சோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சுகர் அல்லது சக்சினேட் இருக்குது. அண்ட் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் எது இருக்கும் பாருங்கள், மெக்னீஷியம், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாமே என்னது, இன்ஆர்கானிக் சால்ட்ஸ். இந்த மாதிரியான எல்லா இன்ஆர்கானிக் சால்ட்டும் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கார்பன் வந்து இதில் என்ன அப்படின்னா வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் வந்து என்னென்னா கார்பன். மெக்னீஷியம் அண்ட் அம்மோனியம் சால்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து சோர்ஸ் ஆஃப் அயான்ஸ். ஓகேவா? அப்போ அயனை கொடுக்குறது மெக்னீஷியம் அண்ட் அம்மோனியம், எனர்ஜியை கொடுக்குறது கார்பன். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஃபார் மெட்டபாலிசம் ஸ்டிமுலேஷன். மெட்டபாலிசம்னா என்னது, வளர்சிதை மாற்றம். ஸ்டிமுலேஷன்னா அதை தூண்டுறது, அதை தூண்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பாஸ்பேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அ பஃபரிங் ஏஜென்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்பேட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது, மினிமல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன சோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது தி growth கம்பேரிசன் ஆஃப் மைக்ரோப் கல்ச்சர் அண்ட் மியூட்டன் ஃபார்ம்ஸ் மினிமல் மீடியா அண்ட் சப்ளிமெண்ட்ரி மினிமல். ஸோ இப்போ மியூட்டன் ஃபார்ம்ஸ் மினிமல் மீடியா அண்ட் சப்ளிமெண்ட்ரி மினிமல் மீடியா அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் மீடியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட யூஸ் என்ன அப்படின்னா வந்து தி செலெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ஸ். அப்போ ரீகாம்பினன்ஸ் அந்த பாக்டீரியாவை செலக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் த growth ஆஃப் வைல்டு டைப் ஆர்கானிசமை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரீகாம்பினேஷன் பாக்டீரியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன் மீடியா. ஸோ இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியா எதுக்காக அப்படின்னா வந்து ஆப்டிமம் மைக்ரோப்ஸ். சரியா?
ஆப்டிமம், மீடியம் மைக்ரோப்ஸ் எல்லாத்துக்குமே எதை யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபெர்மெண்டேஷன் பாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப ஃபெர்மெண்டேஷன் அதிலேயே வந்துருச்சு. ஸோ, அப்ப இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ப்ரொடியூஸ் ஹை ஈல்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ நமக்கு ஒரு 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 மீடியத்தில் ப்ராடக்ட் நிறையா கிடைக்கணும்னா, ஹை ஈல்டுக்கு நிறைய கிடைக்கணும்னா ஃபெர்மெண்டேஷன் மீடியா வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த மீடியா ப்ரொவைட் எனர்ஜி. அது மீடியா என்ன கொடுக்குது? வளரக்கூடிய கல்ச்சருக்கு எனர்ஜி கொடுக்குது அண்ட் நியூட்ரியன்ஸ். அது வளர்றதுக்கு இப்போ நமக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ஹையாக இருக்கும், நிறைய சாப்பிடும். அதே மாதிரி இந்த மீடியத்தில் நிறைய எனர்ஜி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுது? அது நல்லா ஃபெர்மெண்டேஷன் நடந்து நல்லா வளருது, அவ்வளோதான். அண்ட் மீடியம் கிவ்ஸ் சப்ஸ்ட்ரேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கான சப்ஸ்ட்ரேட் எடுத்து அது என்ன பண்ணுது? குடுக்குது. ஸோ, அப்போ அதனால ஃபெர்மெண்டேஷன் மீடியா இருந்தாலே எப்பவுமே ஒரு ஒரு மீடியம்ல எப்படி இருக்கும்? பாக்டீரியல் குரோத் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். சரியா? அததான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியாவை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா வந்து மேஜர் அண்ட் மைனர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ, இப்போ வாட் இஸ் மீன் பை மேஜர், வாட் இஸ் மீன் பை மைனர் ஆல்ரெடி வி நோ. ஸோ, மேஜர் மீன்ஸ் ஹெவி நிறைய இருக்கிறது, மைனர் மீன்ஸ் கம்மியாக இருக்கிறது. ஸோ, இப்போ இங்கே மேஜர் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜன் ஃபார் எனர்ஜி. சரியா? ஸோ, அப்போ இங்கே மேஜர் காம்பனன்ட் ஃபெர்மெண்டேஷன் மீடியாவில் எது இருக்குமா? கார்பன் அண்ட் நைட்ரஜன் தான் இருக்கும். மைனர் காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய இன்ஆர்கானிக் சால்ட்ஸு, க்ரோத் ஃபேக்டர்ஸு, விட்டமின்ஸு, பஃபர், ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட்ஸ், டிசால்வ்டு ஆக்சிஜன், கேஸு, க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ், என்சைம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே என்ன இருக்கும்? இந்த மைனர் காம்பனன்ட்ஸில் இருக்கும். சரியா? அப்போ அதிகமாக கார்பனும் நைட்ரஜனும் இருக்கும். அது தவிர கம்மியாக இருக்கிறது இந்த மைனர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே தான். சரியா? ஸோ, த நியூட்ரியன்ஸ் இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியாவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குமா? டிபெண்ட் ஆன் த ஆர்கானிசம் அண்ட் டைப் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அப்போ எந்த ஆர்கானிசம் அதில் வளருதுங்கிறத பொறுத்தும், என்ன மாதிரியான ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அதில் நடக்குதுங்கிறத பொறுத்தும் தான் என்ன பண்ணுமா? அந்த பாக்டீரியாவோட ஒரு கல்ச்சரில் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அப்போ மேபி எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் காம்பனன்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் மீடியா? அப்படி இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மைனர் காம்பனன்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் மீடியா? இந்த மாதிரி வாட் எவர் இட் மேபி எப்படினாலும் என்ன பண்ணலாம்? கொஸ்டின் வரலாம். ஸோ, இப்போ இதோட 2 யூசஸ் பாருங்கள். க்ரோத் மீடியா, இந்த க்ரோத் மீடியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் ஹேஸ் லோ நியூட்ரியன்ஸ். க்ரோத் மீடியாவில் எப்படி இருக்கும்? நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் கிரியேட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஃபர்தர் ஃபெர்மெண்டேஷன். அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோட அளவு கம்மி தான். ஆனால் அடுத்த லெவல் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் அதில் என்ன ஆகும்? க்ரோத் மீடியாவில் இருக்கும். ஃபெர்மெண்டேஷன் மீடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் ஹேஸ் ஹை நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அண்ட் கிரியேட் எண்ட் ப்ராடக்ட். அதோட ஃபைனல் அவுட்புட் ஏதாவது ஒன்று கிடைக்கும் தானே, அதுதான் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அந்த மாதிரியான எண்ட் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுதான்? இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியா. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈஸ்ட்டுக்கு வந்து 1% கார்பன் தான் வேணும். பட் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கு எவ்வளோ கார்பன் வேணும்? 12 to 13 கார்பன் வேணும். ஸோ, அப்போ அது எதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அதுக்கு நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ அதை பொறுத்து என்ன பண்ணும்? அதில் வளரக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை அது வந்து என்ன பண்ணிக்கும்? க்ரோ பண்ணிக்கும். சரியா? ஸோ, அப்போ இதுதான் என்னது? க்ரோத் மீடியா அண்ட் ஃபெர்மெண்டேஷன் மீடியா. ஸோ, இப்போ ரோல் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் மீடியா. அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியாவோட ரோல் தான் என்ன? அதோட வேலை தான் என்ன? ஸோ, த மீடியா ஹேஸ் அ ஹை லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அப்போ இந்த மீடியாவில் என்ன இருக்குது? நியூட்ரியன்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்குது? ஹை லெவல் வந்து இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆப்டிமம் கண்டிஷன்ஸ். மைக்ரோப்ஸும் அதிகமாக இருக்குது அண்ட் தென் ஆப்டிமம் கண்டிஷன் அண்ட் மீடியமான ஒரு கண்டிஷனும் இருக்கும். டியூரிங் த இன்குபேஷன் பீரியட். அதில் வந்து இன்குபேஷன் பீரியட்னா என்னது? அது அந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைமை தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ, இப்போ இந்த இன்குபேஷன் பீரியட் டைமில் என்ன ஆகும்னா ஆப்டிமம் கண்டிஷனில் மைக்ரோ ஆர்கானிசத்தில் என்ன நடக்குது? மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம். சரியா? அதில் க்ரோத் நடக்குது. ஸோ, அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆர்கானிசம்ஸ் பிகம் ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஹைப்பர் ஆக்டிவ்னா பயங்கர விகராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். டியூ டு நியூட்ரியன்ஸ் பீயிங் இன் ஹை குவான்டிட்டி. அப்போ அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே நல்லா பயங்கர ஆக்டிவாக இருக்குமா. அண்ட் த அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது? நியூட்ரியன்ஸ் கெட்டிங் கன்சியூம்டு. அப்படி தானே? பயங்கர ஆக்டிவாக இருந்தால் நிறைய எனர்ஜி வேணும். இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டு இருக்குது, எனக்கு எனர்ஜி வேணும்னா நான் அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் எனர்ஜியாக இருப்பேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே எப்படி இருக்குது? ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது? இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோட அளவுலாம் குறைஞ்சிருது. மீடியம் வந்து என்ன ஆயிடுது? பார்ஷியலி டீக்ரேடட். பாதிக்கு பாதி அந்த மீடியா ஃபுல்லாக என்ன ஆயிடுது? டீக்ரேட் ஆயிடுது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரிசர்சிட்டேஷன் கல்ச்சர் மீடியா. ரிசர்சிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா
கிட்டத்தட்ட இப்போ ஒரு 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 டெட் மேட்டர், ஒரு இறந்து போன மேட்டர் மறுபடியும் உயிரோட வந்துச்சுன்னா அதுதான் என்னது, ரிசஸ்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்டு பாக்டீரியல் ரெக்கவரி, பாக்டீரியாவை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மீடியமும் கூட. இது அலோவ் த growth ஆஃப் மைக்ரோப்ஸ் தட் லாஸ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ், அதாவது என்விரான்மெண்ட், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டர்னால அதால உயிர் வாழ முடியாத ஒரு கண்டிஷன்ல அது இருக்கு. அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவ மறுபடி அலைவா உயிரோட கொண்டு வர்றதா என்னது, ரிசஸ்டிஷே ரிசர்டிசேஷன் மீடியா. சரியா? ஸோ த கல்ச்சர் மீடியா ப்ரொவைட்ஸ், இந்த கல்ச்சர் மீடியாவில் என்ன இருக்குது, நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிகவர்ஸ் தேர் மெட்டபாலிசம். அந்த அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஒரு அந்த அந்த டெட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மறுபடியும் என்ன பண்ணுது, அலைவா உயிரோட மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. பாக்டீரியாவுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து இட் ரெக்கையர் ஹிஸ்டமைன் ஃபார் growth. அந்த ஒரு பாக்டீரியாவுக்கு அதோட growthக்கு ஹிஸ்டமைன் தேவைப்படுது. அண்ட் த மீடியம் லேக்ஸ் திஸ் காம்பனண்ட். ஒரு மீடியத்தில் என்ன இல்லை, ஹிஸ்டமைன் இல்லை. அப்போ அதில் அதோட growth என்ன ஆயிரும், இன்ஹிபிட் ஆயிரும், வளராது. அதே சேம் பாக்டீரியாத்தை அடுத்து ஒரு ஹிஸ்டமின் இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா மறுபடியும் என்ன ஆகும், அது இட் ஸ்டார்ட் க்ரோ அகெட், மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும். அண்ட் திஸ் மீடியம் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டிசேஷன் மீடியா. சரியா? இதை தான் அந்த மீடியான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரிப்டிக் சாய் அகார். ஓகே, இந்த ரீசசிட்டேஷன் மீடியாவை பொறுத்தளவில், ஸோ ஒன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன் இல்லாமல் அது வளராமல் இருந்துச்சுன்னா, இந்த மீடியத்தில் நம்ம அதை வச்சு கொடுத்து வளர்ந்தோன்னா அதால் என்ன பண்ண வைக்க முடியும், அந்த பாக்டீரியாவை அகைன் உயிரோடு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா. இந்த கல்ச்சர் மீடியாவோட அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டு கல்ச்சர் மைக்ரோப்ஸ். நமக்கே தெரியும் மீடியாவோட பர்பஸ் என்ன, பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறது. டு ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், என்ன மைக்ரோப்ஸ்ன்னு தெரிஞ்சாதான் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன ரீசன்கிறத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் டு ஐடென்டிஃபை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தோட கேரக்டரை கண்டுபிடிக்கலாம். ஐசோலேட்டட் பியூர் கல்ச்சர், ஒரு சுத்தமான ஒரு பாக்டீரியா, ஸ்டெஃபிலோகாக்கஸ்னால் எனக்கு ஃபுல் ஸ்டெஃபிலோகாக்கஸோட பியூர் கல்ச்சர் தான் வேணும், அதில் வேறு எந்த பாக்டீரியாவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த டைமில் நமக்கு கல்ச்சர் வந்து என்ன பண்ணும், நம்ம திரும்ப திரும்ப ரீகல்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு பியூரான ஒரு அந்த ஸ்ட்ரெயின் வந்து கிடச்சிரும். டு ஸ்டோர் த கல்ச்சர் ஸ்டாக், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கல்ச்சர் ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்து எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். டு அப்சர்வ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது ஒரு மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். டு டெஸ்ட் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இன் எனி சாம்பிள், ஒரு மைக்ரோபியல் கண்டாமினேஷன் எந்த ஒரு சாம்பிளாக இருந்தாலும் அதில் ஏதாவது மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்கான்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். டு செக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எஃபெக்ட், அதுக்கப்புறமா இது தவிர ஒரு மீடியாவில் அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ் எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த த்ரூ கல்ச்சர் மீடியா we can find out. Okay, so next பாருங்க, டு அப்சர்வ் மைக்ரோப் காலனி, மைக்ரோபியோட காலனி டைப் எப்படி இருக்குது, அதோட கலர் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, அதோட காசஸ்லாம் எப்படி இருக்குது, அண்ட் தென் வேறு காலனிஸில் எப்படி டிஃப்ரென்ஸாக டிஃப்ரெண்ட் காலனிஸ் அதில் இருக்குது. டு கிரியேட் ஆன்டிஜென்ஸ் ஃபார் லேபரேட்டரி யூஸ், ஸோ ஒரு லேபரேட்டரி யூஸ்க்கு ஆன்டிஜென்ஸ் வேணும்னா நம்ம மீடியம் மூலமாக அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். வயபிள் கவுண்ட், ஒரு பாக்டீரியாவில் வந்து எவ்வளோ வயபிள் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். டு டெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன, ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஸோ அதுதான் என்னது, லிமிட்டேஷன்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து ரிஸ்க் ஆஃப் கிராஸ் கண்டாமினேஷனில் வந்து கண்டிப்பாக என்னதுக்கு இது வந்து, அதாவது அந்த கண்டாமினேஷன் இல்லாமல் ஒரு கல்ச்சர் மீடியா நம்ம உருவாக்குறதே ஒரு பெரிய விஷயம். சரியா? ஸோ அதே மாதிரி ஏன் அப்படின்னா அதிகமாக கல்ச்சர் மீடியா பொறுத்தளவில் அதிகமாக லைட்டாக ஒரு சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது ஃபுல்லாக என்ன ஆயிரும், கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஹை ஸ்கில் ரெக்யூர்டு ஃபார் த ஆப்டிமல் ரிசல்ட். ஹை ஸ்கில்னால் அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நிறைய அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இன்க்ரீஸ்டு ட்ரையிங் அவுட் ஆஃப் மீடியா, அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு வந்து மீடியம் வந்து ட்ரை ஆகும், அது இல்லாத அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். அந்த லிஸ்ட் ஆஃப் கல்ச்சர் மீடியா யூஸ்ட் இன் மைக்ரோபயாலஜி, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு சில அந்த மீடியம் அண்ட் தென் அதை என்னென்ன பர்டிகுலர் பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில மீடியா அண்ட் தென் அதோட யூசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ இப்போ இங்க என்னென்ன மாதிரியான மீடியா இருக்கு, அது என்னென்ன பர்ட்டிகுலர் பாக்டீரியாவ கல்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ இதுல நம்பர் 1 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து A7 அண்ட் A8 அகார். ஓகேவா? ஸோ இப்போ இது 2மே எதுக்காக அப்படின்னு வந்து செலக்டிவ் மீடியம் தான். டிஃபரன்ஷியல் மீடியா வந்து என்ன பண்றாங்க இதுக்காக, மீடியா நெறைய எல்லா மீடியாவுமே கல்டிவேஷனுக்கு, ஐடென்டிஃபிகேஷனுக்கு, டிஃபரன்ஷியேஷனுக்கு இத வந்து யூஸ் பண்றாங்க. பர்ட்டிகுலரா யூரியா பிளாஸ்மா ஸ்பீஷீஸும், மைக்கோபிளாஸ்மா ஹாமினிஸ்க்கும் இத என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. அப்போ A7, A8 அகார் எதுக்கு யூஸ் பண்றாங்க? யூரியா பிளாஸ்மா அண்ட் மைக்கோபிளாஸ்மா. ஸோ இதுதான் நமக்கு இங்க தேவை. அடுத்தது பாருங்க ஆல்கலைன் பெப்டோன் வாட்டர். ஸோ இந்த மீடியம் வந்து என்ன வந்து என்ரிச்மென்ட் பிராத்தா யூஸ் பண்றாங்க. லிக்விடா யூஸ் பண்ணுவாங்க. ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்மால் நம்பர் ஆஃப் விப்ரியோ அண்ட் ஏரோமோனாஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதாவது விப்ரியோ காலரை அது அந்த பாக்டீரியாவும், ஏரோமோனாஸ் அதோட ஆர்கானிசமும் எதுல இருந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு வந்து ஸ்டூல் ஸ்பெசிமன், அதாவது மோஷன்ல இருந்து டெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. அமெரிக்கன் ட்ரிடியூ சொசைட்டி மீடியம். ஸோ இந்த மீடியம் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நான் செலக்டிவ், பர்டிகுலரா எதையும் செலக்ட் பண்ணிலாம் இது வந்து வளர வைக்காது. இந்த மீடியம் எதுக்காக அப்படின்னா வந்து மைக்கோ பாக்டீரியா. ஓகேவா? மைக்கோ பாக்டீரியாவை எல்லாமே கல்டிவேட் பண்றதுக்கு இது என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க எமிஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியா அண்ட் வித்தவுட் சார்கோல். ஸோ இந்த மீடியம் வந்து என்னது வித்தவுட் சார்கோல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஸ்டுவர்ட்ஸ் மீடியம் அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டுவர்ட்ஸ் மீடியம். ஸ்டுவர்ட்ஸ் மீடியத்தோட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் என்னது இந்த எமிஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மீடியம் வந்து வித் சார்கோல் ப்ரிஃபர்டு ஃபார் தி ஐசோலேஷன் ஆஃப் நெய்சரியா ஸ்பீஷிஸ். ஒருவேளை இந்த எமிஸ் மீடியம் கூட சார்கோல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நெய்சரியா ஸ்பீஷிஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனரோபிக் பிளட் அகார். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஃபார்முலேஷன். ஸோ டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ஷன் ஃபார்முலேஷன் ஆஃப் அனரோபிக் பிளட் அகார் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் மீடியம். ஸோ இதில் வந்து ப்ராப்பராக அதிகமாக வந்து இந்த பிளட் அகார், அனரோபிக் பிளட் அகார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் அனரோபிக் பாக்டீரியா. அப்போ அதிகமாக அதுலேயே அனரோபிக்னு வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி அனரோபிக் பாக்டீரியத்தை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 10B அர்ஜினைன் பிராத், ஷெப்பர்ட்ஸ் பிராத். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது ஒரு பிராத் தான். ஸோ இப்போ இதில் வந்து 10B அர்ஜினைன் பிராத் வந்து அப்படிங்கிறது வந்து என்னது இட் இஸ் அ மீடியம் யூஸ்டு ஃபார் தி டிரான்ஸ்போர்ட் அண்ட் growth ஆஃப் மைக்கோபிளாஸ்மா ஹாமினிஸ் அண்ட் யூரியா பிளாஸ்மா யூரியா லைட்டிகம். சரியா? ஸோ இப்போ இந்த 10B அர்ஜினைன் பிராத் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இந்த ஹோமினிஸ் அண்ட் யூரியா பிளாஸ்மா யூரியா லைட்டிகத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஷ்டவுன் அகார். ஸோ இப்போ இந்த ஆஷ்டவுன் அகார் அப்படிங்கிறது என்னது இட் இஸ் அ செலக்டிவான ஒரு மீடியம் அண்ட் டிஃபரன்ஷியல் மீடியம் ஃபார் தி ஐசோலேஷன் ஆஃப் சூடோமோனாஸ் சூடோமேலா. ஓகேவா? ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சூடோமோனாஸ் சூடோமேலி அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணி ப்ராப்பராக செப்பரேட்டாக கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஸ்லெஸ் சீரியஸ் மீடியம். ஸோ இப்போ இந்த மீடியம் எதுக்கு அப்படின்னா வந்து என்ரிச்டு மீடியம் தான். இது எல்லாமே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஐசோலேஷன் ஆஃப் பேசிலஸ் சிரியஸ். சரியா? ஸோ பேசிலஸ் சிரியஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த மீடியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மீடியம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் வந்து BACTEC 12B ரேடியோமெட்ரிக் மீடியம். ஸோ அப்போ இந்த மீடியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து லிக்விட் மீடியமாக தான் இருக்கும். நான் செலக்டிவ், பர்டிகுலராக எதையும் செலக்ட் பண்ணிலாம் வளர வைக்காது. பட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து மோஸ்ட்லி ஐசோலேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் ஸ்பீஷிஸ் இன் கன்ஜெக்ஷன் வித் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த கன்ஜெக்ஷன் மூலமாக வளரக்கூடிய அந்த பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த சிஸ்டம் மூலமாக 12B ரேடியோமெட்ரிக் மீடியம் அப்படிங்கிறது மூலமாக என்ன பண்ணுறாங்க இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியாய்ட்ஸ் பைல் எஸ்குலின் அகார் மீடியம். ஸோ இப்போ இதில் வந்து பாக்டீரியால்ஸ் பைல் எஸ்குலின் அகார் அப்படிங்கிறது என்னது இட் இஸ் ஒரு என்ரிச்டு மீடியம் தான். ஸோ இது வந்து செலக்டிவ். ஸோ இப்போ செலக்டிவாக குறிப்பிட்ட பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிஃபரன்ஷியல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அண்ட் presumptive identification of either bacteroides fragilis group and பைலோஃபிலா வாட்ஸ்வொர்த்தியா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பாக்டீரியாவை பர்டிகுலராக கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைட் பார்க்கர் அகார் பேஸ். பைட் பார்க்கர் அகார் பேஸ். ஸோ இப்போ இந்த பாக்டீரியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா என்ரிச்சாக தான் இருக்கும். செலக்டிவான
பாக்டீரியாவை தான் வளர வைக்கும். அண்ட் டிஃபரன்ஷியல் அகார் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃபரன்ஷியல் அகார் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து டிடெக்ஷன் ஆஃப் கொயாகுலேஸ் பாசிட்டிவ் ஸ்டெஃபைலோகாக்கை. அப்போ கொயாகுலேஸ் பாசிட்டிவ் ஸ்டெஃபைலோகாக்கை இருக்கான்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இது அந்த டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதில் இருந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுட் அண்ட் அதர் கிளினிக்கல் சோர்ஸ், அதாவது ஃபுட்டுலையோ இல்லை வேற ஏதாவது கிளினிக்கல் சோர்ஸ்லையோ இந்த கொயாகுலேஸ் பாசிட்டிவ் ஸ்டெஃபைலோகாக்கை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்பர் ஸ்டோனர் கெல்லி மீடியம் அண்ட் தென் என்னது சிக்மா ஆல்ரிச் கோ சீட் லூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பார்பர் ஸ்டோனர் கெல்லி மீடியம் வந்து எதுக்கு, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் மீடியம்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போரெலியா பர்ச்டோர்ஃபெரி அப்படிங்கிற பர்டிகுலர் பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. போரெலியா பர்ச்டோர்ஃபெரி. ஓகேவா? அடுத்தது பாருங்க பைல் எஸ்குலின் அகார் மீடியம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பைல் எஸ்குலின் அகார் வந்து என்னது, இட் இஸ் ஒரு செலக்டிவான மீடியம் தான். இதுவும் ஒரு டிஃபரன்ஷியல் மீடியம் தான். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஐசோலேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எதுக்கு, என்ட்ரோகாக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போவிஸ். சரியா? என்ட்ரோகாக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போவிஸ் குரூப் ஆஃப் அந்த பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு அண்ட் நான் குரூப் டி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சரியா? நான் குரூப் டி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பைல் எஸ்குலின் அகார் வந்து என்னது செலக்டிவாக பாக்டீரியாவை வளர்க்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஷியலான மீடியம் தான். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போவிஸ் அண்ட் நான் குரூப் டி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பைல் எஸ்குலின் அகார் ப்ளஸ் வான்கோமைசின் அட் 6 mg/ml மீடியம். ஸோ அப்போ இந்த மீடியம் வந்து என்ன அப்படின்னா வந்து இது ஒரு செலக்டிவான மீடியம் தான். அண்ட் தென் இது ஒரு டிஃபரன்ஷியல் மீடியமும் கூட. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யூஸ்டு டு ஐடென்டிஃபை வான்கோமைசின் ரெசிஸ்டர் ஸ்ட்ரெப்டோகாக்கை அண்ட் என்ட்ரோகாக்கை. சரியா? வான்கோமைசின், ஸ்ட்ரெப்டோகாக்கை அண்ட் தென் என்ட்ரோகாக்கை, இது மூணையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பைல் எஸ்குலின் அகார் ப்ளஸ் வான்கோமைசினை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பைல் எஸ்குலின் அசைட் அகார் அண்ட் பிராத் மீடியம். பைல் எஸ்குலின் அசைட் அகார். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா வந்து பைல் எஸ்குலின் அசைட் அகார் அல்லது பிராத் வந்து என்னது, இட் இஸ் அ செலக்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியல் மீடியம் தான். ஸோ இது வந்து எதுக்கு, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போவிஸ் பாக்டீரியாவும் என்ட்ரோகாக்கையவும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தேர்ட் ஒன் வந்து பிளட் அகார். ஸோ இப்போ இட் இஸ் சேம் அஸ் கொலம்பியா அகார் வித் 5% ஷீப் பிளட். அதாவது கொலம்பியா அகார் மீடியத்தோட அதே சேம் ப்ரொசீஜரில் எக்ஸ்ட்ராவாக 5% என்ன பண்ணுறாங்க, ஷீப்போட பிளட்டை வந்து சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஷீப்போட பிளட்டை சேர்க்கறதுனால அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடிஷ்னலாக அதை வந்து பிளட் அகார் மீடியம்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து பிஸ்மத் அகார் சல்ஃபைட் அகார். ஸோ பிஸ்மத் சல்ஃபைட் அகார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து இது வந்து ஒரு ஹைலி செலக்டிவ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் மீடியம். சரியா? ஹைலி செலக்டிவாகவும் டிஃப்ரென்ஷியல் மீடியமாகவும் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சால்மோனெல்லா என்டெரிக்கா, ஸோ அந்த பாக்டீரியாவும் சால்மோனெல்லா டைஃபி இந்த மாதிரியான நிறைய பேசிலை பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்மத் சல்ஃபைட் அகார் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா பிளட் கல்ச்சர் மீடியா. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து எல்லா பிளட் கல்ச்சர் மீடியமுமே எப்படி இருக்கும், ஃபார்முலேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். ப்ராப்பராக ஒரே மாதிரி தான் அதோட ஃபார்முலேஷன் இருக்கும். அதில் வந்து அதிகமாக என்னென்னா நியூட்ரியன் பெப்டோன் பிராத் வித் வேரியேஷன்ஸ் டியூ டு, இதில் எப்படி இருக்குன்னா எதில் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா வந்து ஹைட்ராலிசிஸ் ஆர் டைஜஷன் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோட்டீன். அதாவது ஹைட்ராலிசிஸ்லையும் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுலேயும் மட்டும்தான் அதில் வந்து எப்படி இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி எல்லா பிளட் கல்ச்சர் மீடியாவுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து பார்டட் கங்காவ் மீடியம். சரியா? ஸோ இந்த மீடியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு என்ரிச்டு மீடியம் தான். ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் பார்டட்டெல்லா பெர்டுசிஸ் ஃப்ரம் கிளினிக்கல் ஸ்பெசிமன். சரியா? கிளினிக்கல் ஸ்பெசிமனான பார்டட்டெல்லா பெர்டுசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த பார்டட் கங்காவ் மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் வந்து ஜென்ரலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய பேத்தோஜன் நிறைய பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் பாருங்கள், ஈஸ்ட்டு, மோல்டு அண்ட் பாக்டீரியா. சரியா? ஸோ பாருங்கள் பாக்டீரியா, ஃபங்கை,
எல்லாத்துக்குமே இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அப்போ பிரெயின் ஹார்ட் அப்போ அதிகமாக எல்லா பாக்டீரியா ஃபங்கை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது எது, இந்த பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் மீடியம். சரியா? இந்த பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் வித் 7%, அது கூட அந்த நார்மல் அந்த பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் மீடியம் கூட 7% வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹார்ஸ் பிளட்டு சேர்த்து, அண்ட் பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகார் கூட 1% சீரம் வந்து சேர்த்து ஒரு புது மீடியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகாரில் வந்து என்னது, ஹார்ஸ் பிளட் அல்லது சீரம் வந்து சேர்த்து எதை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெலிகோபாக்டர் ஸ்பீஷீஸை. சரியா? ஹெலிகோபாக்டர் ஸ்பீஷீஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் பிராத். ஸோ இப்போ இதில் வந்து பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் பிராத் வந்து எனது ஜென்ரலாக வந்து எப்படி இருக்குன்னா கிளியர் லிக்விட் மீடியமாக இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதை தவிர இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம். ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஆர்கானிசத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. சச்சஸ் ஹீமோஃபிலஸ் அண்ட் நைசெரியா. சரியா? ஹீமோஃபிலஸ் அண்ட் நைசெரியா அந்த 2 பாக்டீரியாவுமே வந்து என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் வான்கோமைசின் அகார். இங்கே வந்து என்ன அப்படின்னு வந்து பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் வான்கோமைசின் அகார் மீடியம் வந்து என்னது, இதுவும் ஒரு செலக்டிவ் மீடியம் தான். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து என்னது அப்படின்னா வந்து பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் அகாரோட பேஸ் தான் இது. இந்த வான்கோமைசின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இஸ் ஆடட் டு செலக்ட் வான்கோமைசின் ரெசிஸ்டன்ட் என்ட்ரோகாக்கை. அப்போ வான்கோமைசின் ரெசிஸ்டன்ட் என்ட்ரோகாக்கை இருக்காங்கிறத கண்டுபிடிக்கத்தான் என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரூசெல்லா அகார் மீடியம். ஸோ ப்ரூசெல்லா அகார் மீடியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரிஜினலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரூசெல்லா ஸ்பீஷீஸ். அதுலேயே நேம் வந்திருக்கு. சரியா? ப்ரூசெல்லா ஸ்பீஷீஸ்க்கு யூஸ் பண்ணுறதா என்னது, ப்ரூசெல்லா அகார் மீடியம். ஃப்ரம் டேரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இது இருக்கக்கூடிய அந்த ப்ரூசெல்லா ஸ்பீஷீஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, ப்ரூசெல்லா அகார் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் வந்து எதுக்கு, அதில் அந்த என்ட்ரோகாக்கையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பிரில்லியன் கிரீன் அகார் மீடியம். ஸோ இந்த அகார் வந்து எப்படி இருக்கும், ஹைலி செலக்டிவாக இருக்கும் அண்ட் டிஃப்ரென்ஷியல் மீடியம். சரியா? இது செலக்ட் பண்ணி தான் இதுவில் வந்து பாக்டீரியா வளரும். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஐசோலேஷன் ஆஃப் சால்மோனெல்லா ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் ஃபார் செரோவார் டைஃபி. சரியா? செரோவார் டைஃபி தவிர எல்லா சால்மோனெல்லா ஸ்பீஷீஸையும் இது என்ன பண்ணும், க்ரோ பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ ப்ரூசெல்லா அகார் வித் சிஃபோக்சிட்டின் அண்ட் சைக்ளோசெரின் அது ஒரு மீடியம். ஸோ அப்போ இந்த மீடியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு செலக்டிவ் தான். இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் ஷீப் பிளட் மீடியமும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு. கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில்ங்கிற பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரூசெல்லா அகார் வந்து என்னது, இட் இஸ் த நியூட்ரிட்டிவ் பேஸ், ஒரு நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் தான் என்னது, இந்த ப்ரூசெல்லா அகார். சரியா? ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போமா? ஸோ என்னென்னா, விச் மீடியா யூஸ்டு டு டெஸ்ட் த ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டிக்கு எந்த மீடியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. ஸோ என்னது, முல்லர் ஹிண்டர் அகார் வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். விச் மீடியா யூஸ்டு ஃபார் தி ஆப்டிமம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஆப்டிமம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எந்த மீடியா யூஸ் பண்ணுவோம். எந்த மீடியா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், ஃபெர்மெண்டேஷன் மீடியா தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபெர்மெண்டேஷன் மீடியாவோட மேஜர் காம்பனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் அண்ட் நைட்ரஜன். ஃபெர்மெண்டேஷன் மீடியாவோட மைனர் காம்பனண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது, விட்டமின்ஸ், பஃபர், ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மைனர் காம்பனண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மைனர் காம்பனண்ட்டாக அந்த மீடியாவில் வந்து இருக்குது. Which medium used for the isolation and differentiation of Enterococcus and Streptococcus bovis, அதாவது எந்த மீடியம் வந்து அந்த என்ட்ரோகாக்கஸ்க்கும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஷியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பைல் எஸ்குலின் அகார் மீடியம். சரியா? ஸோ இதில் வந்து நான் இப்போ செலக்டிவாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேங்க. மற்றபடி உள்ளே வந்து இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்லையுமே என்னென்ன கல்ச்சர் என்னென்ன மீடியம் எந்த பாக்டீரியாவுக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபுல்லத்தையுமே வந்து எல்லா மீடியமுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதோட கண்டினியூஷன் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த மீடியம் எல்லாமே அது இன்னும் என்னென்ன மாதிரியான மீடியம், அதில் என்னென்ன மாதிரியான பாக்டீரியாவை வளர வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து அந்த மீடியம்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், அதோட ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ பர்டிகுலராக எந்தெந்த பாக்டீரியா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் மீடியத்தோட அந்த மீடியம் அதில் என்ன அது செலக்டிவா இல்லை நான் செலக்டிவா, அதில் என்ன பாக்டீரியா பர்டிகுலராக வளருது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே என்ன பண்ணிட்டோம் ப்ரீஃபாகவே பார்த்தாச்சு. அதோட லிமிட்டேஷன் நல்லா அதை பற்றின நாலேஜ் தெரிஞ்சவங்களால தான் கண்டாமினேஷன் இல்லாமல் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ அதோட அப்ளிகேஷன் நிறையா பியூரான ஒரு பாக்டீரியா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கல்ச்சர் மீடியம் வந்து நமக்கு தேவை. சரியா? ஸோ இவ்வளோதான். ஓகே, வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.